ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யாத்திராகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் பார்வோனாலும் அவனுடைய அதிகாரிகளாலும் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவர்கள் பட்ட உபத்திரவங்களை கர்த்தர் பார்த்தார். அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். இந்த வசனம் 2 காரியங்களை வலியுறுத்தி சொல்லுகின்றது. ஒன்று, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. 2வது, அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் என்பது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வேதனை நிமித்தம் பரலோகத்தின் தேவனை நோக்கி இட்ட கூக்குரல் தேவ சமூகத்தை வந்து எட்டினது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் அந்த குரல் பரலோகத்தை சென்றடையும். ஒருவேளை ஒரு பூட்டின அறைக்குள்ளே 4 சுவர்களுக்கு நடுவிலே நாம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டிருக்கலாம். அது வெளியே நிற்கிற ஒரு மனுஷனுக்கு கூட கேட்க முடியாமல் போகலாம். ஆனால் நம்முடைய சத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலே சென்று எட்டக்கூடியதாய் இருக்கின்றது. இதுதான் ஜெபத்தின் வல்லமை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம் எந்த வல்லமைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாததாய் இருக்கின்றது. இந்த கூக்குரல் தேவ சமூகத்தை சென்றடைந்த உடனே கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்தார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எங்கிருந்து ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய கண்கள் வெளிப்படுகின்றது. கர்த்தருடைய கண்கள் அந்த காரியத்தை ஆராய்ந்து பார்க்கின்றது. அதிலே இருக்கின்ற உண்மையை கர்த்தர் காணும்போது அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் செய்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக்கும்படி ஒரு மோசேயை தெரிந்து கொண்டார். அவனை அனுப்பினார். அவனை கொண்டே அந்த ஜனங்களை விடுதலையாக்கி நடத்தினார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீண்ட நாட்களாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டது உண்மையானால் நிச்சயமாய் உங்கள் கூக்குரலையும் தேவன் கேட்டிருக்கின்றார். அந்த ஜனத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டது உண்மையானால் நிச்சயமாய் உங்கள் காரியங்களையும் கர்த்தருடைய கண்கள் காண்கின்றது. சீக்கிரத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட மோசே இந்த ஜனங்களை சந்தித்தது போல கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்குரிய பதில் உங்களை வந்தடையும்படி செய்வார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். சீக்கிரத்திலே மாறுதலை காண்பீர்கள். தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்ட கர்த்தர், அவர்கள் ஒடுக்குதலை கண்ட கர்த்தர், மோசே அனுப்பி அவர்களுக்கு மீட்பை கொடுத்தது போல இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் மனுஷர்கள் நிமித்தமாய் ஒடுக்குதலையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் சீக்கிரத்திலே நியாயம் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.